இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்று இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து வேதத்தில் கொடுத்தவர்கள் என்ற தலைப்பின் கீழே நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு அநேக காரியங்களே கொடுப்பதுண்டு. வேதத்திலும் அநேக தேவ மனிதர்கள் கொடுத்து அநேக அற்புதத்தை பெற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு ஒரு வேடிக்கையான ஒரு சம்பவம், நம் எல்லாருக்கும் ஒரு தெரிந்த ஒரு சம்பவம் என்று சொல்லலாம். ஒரு சிறு பையன் தன் தாயோடு ஒரு கடைக்கு செல்கிறார். அப்போது அவர் செய்கின்ற எல்லா காரியத்தையும் அந்த கடைக்காரர் பார்த்துவிட்டு அந்த சிறு பையனிடம் ஒரு முட்டாய், அந்த பாட்டிலை டப்பாவை கொடுத்து, நீ இந்த சாக்லேட்டை எடுத்துக்கொள் என்று சொல்கிறார். அப்போது அந்த சிறு பையன் வேண்டாம் என்று சொல்கிறான். தன்னுடைய தாய் சொல்கிறார்கள், எல்லாரும் சொல்லி கேட்கல. அதன் பின்பதாக அந்த கடைக்காரர் அந்த பாட்டிலை திறந்து அவர் கை நிறைய முட்டாயை கொடுக்கிறார். இப்போது அந்த சிறு பையன் வீட்டிற்கு வந்தவுடனே தன் தாயோட பேசுகிறான். அம்மா பாருங்க, என்னுடைய கை எவ்வளோ சின்னதாக இருக்குது. அப்போது இப்போது நான் சாக்லேட் எடுத்திருந்தால் மிகவும் குறைவாகவே நான் எடுத்திருப்பேன். ஆனால் இந்த கடைக்காரர் எனக்கு எவ்வளவு தந்திருக்கிறார் என்று சொல்லி கேட்டார். அப்போது அந்த தாயார் மிகவும் ஆச்சரியப்பட்டார். நம்முடைய பிள்ளை எவ்வளோ ஆர்வமாக அந்த பெற்றுக்கொள்வதில் எவ்வளோ ஆர்வமாக இருக்குதுன்னு சொல்லி. பிரியமானவர்களே, நாமும் கூட சில நேரங்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிட்டு ஆண்டவர் நமக்கு எவ்வளவு தருகிறார் என்று சொல்லி நம் ஆர்வமோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருடைய ஆண்டவர், நம்ம தேவன் பெரியவர். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் ஆசீர்வாதக்கும் கை, அவருடைய கரங்கள் மிகப்பெரிய கரங்கள் என்று சொல்லலாம். இன்னும் வேதத்தில் இன்றைக்கு கூட லூக்கா 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே ஒரு சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பேதுருவை குறித்து அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பேதுரு அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சந்தித்த அந்த சந்தர்ப்பம் என்று சொல்லலாம். முதலாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த கடற்கரை ஓரமாக நடந்து சென்றிருக்கும் போது திரள் ஜனங்கள் கூட்டத்தை பார்க்கிறார். அவர் பார்க்கும்போது அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தை கேட்பதற்கு ஆர்வமாக இருக்கிறாங்க. அப்போ ஆர்வமாக இருக்கும்போது அவர் கவனித்து பார்க்கும்போது கடற்கரையிலே அநேக படகுகள், 2 படகுகளை பார்க்கிறார். பாருங்க, லூக்கா 5:3 அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதா இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவிலே உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். பிரியமானவர்களே, இன்றைக்கு பேதுரு அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முதலாவது தன் படகை கொடுக்கிறான். அவர் கேட்குறாரு, 2 படகு இருக்கு. சீமோன் அங்கே அவர்கள் படகை விட்டு அவர்கள் வலையெல்லாம் அலசி கொண்டிருக்காங்க. ஆண்டவர் பார்க்கிறார். ஜனங்கள் எல்லாம் சூழ்ந்து இருக்கும்போது அவன் படகை கொடுக்குறான். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போதகம் பண்ணின முடித்த பின்பு அங்கே சீமோனை பார்த்து கேட்குறார், நீ ஆழத்தில் போய் வலையை போடு, உனக்கு மீன் கிடைக்கும் என்று சொல்கிறான். அப்போது அவன் சொல்கிறான், ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் கிடைக்கல. ஆனால் பேதுரு சொல்கிறான், போதகர் நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். லூக்கா 5:4 ஆண்டவர் பேசுகிறார் சீமோன்ட்ட. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோன் நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். பாருங்க, வலை கிளியத்தக்க அங்கே மீன் கிடைத்தது. அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. பேதுரு பார்க்குறான். பேதுரு பார்த்திங்கன்னா அவன் சிறு வயதிலே அவன் மீன்பிடி தொழில், அவனுக்கு எந்த இடத்துல வலை போட்டால் எங்கே மீன் சிக்கும் என்பது நன்றாக தெரியும். அவனுடைய சூழ்நிலை பாருங்கள், ஒன்று கூட கிடைக்கல. ஆனால் அவன் சோர்ந்து போகலை. ஆண்டவர் படகை கேட்கும்போது அவன் படகை கொடுக்குறான். அது மாத்திரமல்ல, அங்கே பார்த்திங்கன்னா அவன் சோர்ந்து போகலை, அவங்க அழுதுட்டுருக்கல, இனி எவ்வளோதான் நம்மளுக்கு லைஃபே முடிஞ்சிட்டுங்கல. ஆனால் அவன் நம்பி ஆண்டவருக்கு படகை கொடுக்குறான். கர்த்தர் அந்த படகு நிறையத்தக்க மீனை கொடுக்குறான். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கூட
அந்த பேதுருவை குறித்து நமக்கு நன்று. அவன் துணிச்சல் மிக்கவன், கர்த்தரை அவன் பார்த்திங்கன்னா மேசியா, அவன் வந்து மீட்பர் என்பதை நாவினால் அறிக்கையிட்டவன். அப்படி அவன் பேதுரு வந்து வைராக்கியமாக ஆண்டவரோடு இருந்த அந்த பேதுரு முதலாவது அவன் ஆண்டவரை முதலாவது பார்க்கிறான். முதலாவது அவன் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி அவன் அறிவதற்கு முன்பதாகவே அவன் தன் படகை கொடுக்கிறான். ஆண்டவர் சொல்றார், நீ உன்னை மனிதர்களை பிடிக்கும்படி ஆக்குவேன்னு சொல்ல ஆண்டவர் சொல்றாரு. அந்த பேதுரு கடைசியில் சொல்றான், இதெல்லாம் அந்த அற்புதம் நடந்த உடனே ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து சொல்றான், நான் வந்து ஒரு பாவியான மனுஷன் சொல்லிட்டு தன்னை அர்ப்பணிக்கிறான். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாமும் கூட சில நேரங்களில் கர்த்தர் அநேக காரியங்களை அவர் எனக்கு கொடுத்தாதான் நான் கொடுப்பேன் என்று சொல்லிக்கிறோம். இந்த பேதுருக்கு ஆண்டவர் ஒன்றுமே கொடுக்கல. அவன் ராமுலும் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட கிடைக்கல, ஆனாலும் அவன் படகை கொடுக்குறான். பாருங்க, இன்றைக்கு காலகட்டத்தில் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? எனக்கு வேலை கொடுத்தாதான் நான் இதை கொடுப்பேன், ஆண்டவர் எனக்கு வந்து இந்த அற்புதம் செஞ்சாதான் நான் இந்த காரியத்தை கொடுப்பேன் என்று சொல்லி நாம் தள்ளி வைத்து விடுகிறோம். ஆனால் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும், நாம் கொடுக்கும்போது தான் கர்த்தர் நமக்கு கூட கொடுப்பார். அது அளந்து அவர் அழகா நம்ம எந்த அளவில் அளக்குறோமோ அந்த அளவில் கர்த்தர் நமக்கு அளப்பார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இன்றைக்கு கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் கூட கொடுக்கறதுல தவறு இருந்தனா இந்த பேதுரு போல முதலாவது கொடுத்து பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயம் செய்வாங்க. நிச்சயமாக வேலை இல்லையா, அதுக்கு முன்பதாக ஆண்டவர்கிட்ட சில காரியங்களை கொடுத்து உங்கள் நேரத்தை கொடுங்க. ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். கடைசியில் பேதுரு ஆண்டவர் சொல்கிறார், பாவியான மனுஷன், ஆனால் கர்த்தர் சொன்ன உன்னை மனிதனை பிடிக்கும்படியே ஆக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்குறான். பிரியமானவர்களை, இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எனக்கு இயேசுப்பா நாங்கள் இந்த ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா நான் கொடுப்பேன் என்று சொல்லி நான் தவறான காரியத்தில் நாங்கள் இல்லாதபடி நாங்கள் முன்பதாக கொடுக்குற ஒரு மனதை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, எங்களோடு பேசியிருக்கீங்க. இன்றைக்கு இயேசப்பா நாங்கள் கொடுக்குற ஒரு உள்ளத்தை எங்களுக்கு கொடுங்க. பேதுருவை போல அவன் இயேசப்பா நம்ம படகை கொடுத்தது போல அப்பா உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் கூட எங்கிட்ட இருக்கிற காரியத்தை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குற ஒரு மனதை கொடுங்க இயேசப்பா. ஆமாப்பா, அந்த நாளிலே இயேசப்பா பேதுருக்கு இயேசப்பா நீங்கள் வந்து அற்புதம் செய்து அவனு படகு நிரம்பத்தக்க மீன் பிடித்தது போல இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்பா நிரம்பத்தக்க தங்க பொருளாதாரத்தில் இயேசப்பா அவளோட சூழ்நிலையில் எல்லா காரியத்தில் நிரம்பத்தக்க ஆசீர்வாதத்தை நீங்கள் கொடுங்க இயேசப்பா. ஒரு வேளை இல்லாமையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம், என்கிட்ட ஒன்று வேலை இல்லை, எனக்கு அவ்வளோக்குள்ள வசதி இல்லை, வீடு இல்லை, அப்படி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தா கூட இயேசப்பா நாங்கள் உம்முடைய இயேசப்பா பேது இந்த படகுல இடம் கொடுத்தோம். அதே போல் எங்கள் உள்ளத்தில் நீங்கள் வாங்க இயேசப்பா. அதற்கு நாங்கள் திறந்து வைக்கிற இயேசப்பா எங்களுக்கு இயேசப்பா நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை நீங்கள் தர்றீங்க நாங்கள் விசுவாசிக்கிறோம். சமூகத்தில் எங்களை தாழ்த்தி விரும்பியாக்கிறோம். துதி கண்ணம் மகிமை எல்லாம் மக்கள் ஏறடிக்கிறோம். மீப்பர் மூலம் கேட்குற பிதாவே, ஆமென்.